இந்த மாலை பொழுதில் சற்று உணர்ச்சி வசப்படுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு அங்கிருந்து இந்த மேடைக்கு வருவதற்கு சுமார் 15 to 20 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அதுவும் தயாரிப்பாளராக வாய்ப்புகள் தேடி அலைந்த பொழுதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. பாடலாசிரியராக, இயக்குனராக, சினிமா நடிகராக, இன்னும் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தவராக இருந்தும் எங்கள் சினிமா தாய் எங்கள் மடியில் பாலூட்டவில்லை. இருந்தும் எங்கள் நண்பர்களோடு சேர்ந்து, எங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து என்ன செய்யலாம் என்று யோசித்தோம். வாய்ப்புகள் கிடைக்காத போது வாய்ப்புகள் கொடுக்கும் உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அதன் விளைவாகத்தான் உங்கள் முன் நாங்கள் தயாரிப்பாளராக வந்து நிற்கிறோம். இருந்தாலும் இந்த படத்தில் நிறமாறும் உலகில் என்ற திரைப்படத்தில் எங்களுடைய சகோதர பார்ட்னர் சிக்னேச்சர் புரொடக்ஷன்ஸ் சகோதரி கேத்ரின் சோபா அவர்களின் துணையோடு ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் லெனின் மற்றும் நவீன் மற்றும் பாலா இவர்களோடு சேர்ந்து ஜிஎஸ் பிரதர்ஸ் என்ற அடைமொழியிலே நாங்கள் தயாரித்து உங்கள் முன் சமர்ப்பிக்க போகும், உங்கள் முன் விருந்து படைக்க போகும் இந்த படம் நிறமாறும் உலகில் உங்களின் பேராதரோடு திரையிட தயாராக இருக்கிறோம். அதற்கு நாங்கள் என்னதான் எழுதினாலும், எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் எங்களை வெளியுலகத்திற்கு கொண்டு போவதற்கு மிகுந்த உற்ற துணையோடு இருக்க காரணமாக இருக்கும் எங்கள் பத்திரிகை துறை நண்பர்களையும், மீடியா மற்றும் சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதினில் வருக வருகவை என்பதில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த மேடையை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கும் திரையுலக நட்சத்திரங்கள் நிஜமாகவே நட்சத்திரங்கள் தான். நான் திரையில் பார்த்து அதிசயித்த இந்த அனைத்து நட்சத்திரங்களும் இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு மேடை அலங்கரிப்பார்கள். இவர்கள் எங்கள் படத்தை, நிறமாறும் உலகின் படத்தை அலங்கரித்திருக்கிறார்கள். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து படம் பண்ணுறது நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த டீம். இதில் இருக்க எல்லாருமே அண்ணன் தம்பி அப்படி பழக ஆரம்பித்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற படம் என்னவா இருக்கும்? அம்மாக்கான படமாக இருக்கும். ஸோ அப்படி அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அம்மாக்காக ஒரு படம் March 7th தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நான் டைரக்டர் தான் தேங்க் பண்ணோம். பிரிட்டோ அவர்களுக்கு நன்றி, சாண்டி மாஸ்டருக்கு நன்றி, அண்ட் ஹீரோயின் ஆயிரா அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. சாண்டி மாஸ்டருக்கு கொரியோகிராஃப் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் சாண்டி மாஸ்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர்ஸ் லெனின் சார் அண்ட் ராஜேஷ் சாருக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் பிரிட்டோ சார், சாண்டி மாஸ்டர், ரியோ பிரதர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. படம் எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணி செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இன்னைக்கு. ஸோ அதனால் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்கே இன்னும் செம்மையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டுருக்கும்போது ரோட்டில் ஒரு பெரிய பேனர், ரொம்ப அழகாக ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் அவள் பார்க்குறா. ஸோ அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். யாருன்னா none other than நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் அந்த பேனரில் இருக்காங்க. ஸோ அந்த பேனரை பார்த்து தான் அவன் நினைக்கிறா, செம்ம கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு செம்ம அழகாக இருக்கா அந்த பேனர். அதை பார்த்ததும் அவள் நினைக்கிறா, நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஆடில் நம்ம வரலாம்ல அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நைட் அவள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தா.
அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பித்தா. ஸோ அன்றைக்கி ஓட ஆரம்பித்த அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸு, பைலட் ஃபிலிம்ஸு, குட்டி குட்டி ஆட்ஸு அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிது. அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டரில் சான்ஸ் கிடச்சிது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷனில் பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள்கிட்டேருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்கே போனாலும் அவங்க வீட்டு பொண்ணாக வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கைப்பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கைப்பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னென்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் அந்த ஹீரோயினாலாக காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்கே நிற்க வச்சுருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையாக ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா, அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலாக கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்கள் தான். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்னை இங்கே வர வச்சிருக்கிறது நீங்கள் தான். மீடியா, மக்கள், என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் என்னை இவ்வளோ தூரம் வர வச்சுருக்கீங்க. இது வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஸோ ஐல் கீப் என்டர்டெய்னிங் யூ ஆல் கண்டிப்பாக அன்டில் மை லாஸ்ட் பிரெத். இது 100% உண்மை. அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் இந்த படமும் நிற்கும். அண்ட் நான் அந்த கேரக்டராக கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறமாறும் உலகில் March 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் நட்டி சார், ரிஷிகாந்த். அண்ட் எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மூமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, ஃப்ரம் தேர் டு ஹியர் இங்கே வந்துட்டேன். ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. யூ ஷுட் நெவர் கிவ் அப். விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். See you on theaters. சாரி, நான் வந்து தளபதி ஃபேனுன்றதுனால குட்டி ஸ்டோரின்ற பேரில் கொஞ்சம் பெருசாக. ஸோ சாரி, போர் அடிச்சிருந்தா சாரி. தேங்க்யூ, பாய். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இந்த படத்தில் நான் வந்தது காரணம் வந்து பிரிட்டோ அவர்கள் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய படம் நான் இது வரைக்கும், இது என்னோட 25வது படம். ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில படங்கள்லாம் நான் ஃபுல்லாலாம் பண்ணியிருப்போம், ஆனால் ஒரே ஒரு போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். எனக்காக போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, நான் பார்க்கவே இல்லை, நைட்டில் தான் அது வந்திருந்தது. திடீர்னு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் உட்காந்துருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு ரணங்களை சொல்ல வருதுன்றது அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வர மார்ச் 7ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆக போது எல்லாரும் பாருங்கள். உங்களுடைய அன்பையும் லவ்வையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. தம்பி பிரிட்டோ அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக கண்டிப்பாக வருவாங்க. இந்த படத்தோட கேமராமேன் அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி. இந்த படத்தில் வேலை செஞ்ச உதவி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் எனக்கு மெல்பெட் அவங்களுக்கும் நன்றி. அவங்க மூலமாக நான் இங்கே வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு நைட் ஷூட் இருக்குது, அங்கே பர்மிஷன் கேட்டுட்டு தான் இங்கே வந்தேன். எல்லோரும் என்னை மன்னிக்கணும், நான் கிளம்புறேன். சாரி, நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பெரிய மேடையாக இருக்குது. இந்த மேடை ரொம்ப சூப்பராக, நிறைய டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்குது. பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. நிறம் மாறும் உலகில் வரும்போது நான் ட்ரெய்லர் 7 o'clock லான்ச் ஆகும்போது பார்த்துட்டேன். ஐ ரியலி லவ் த ட்ரெய்லர். பர்டிகுலராக எனக்கு நட்டி சாருடைய வாய்ஸ் ஓவரில் கலக்கிட்டீங்க சார். இன்னும் ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, அவ்வளோ பிரமாதமாக கதை சொல்லியிருக்கீங்க. பெரிய வாழ்த்து கொடுக்கணும். ஒரு காந்த குரலில், அட்டகாசமான குரலில் ஒரு கதையை சொல்லி கடைசியில் நம்மளை அப்படியே உள்ளு வாங்கிட்டார். இதுதான் சார் ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணணும், நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் ரியோராஜ். இன்னைக்கு ஒரு நம்முடைய ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கிற ரியோராஜ் இந்த படத்தில் ஐ திங்க் இட்ஸ் ஒரு ஆந்தாலஜியா இல்லை ஹைப்பர் லிங்க் கதையாக தெரியல. யூ பிளேட் வெரி கியூட் ரோல். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுடைய எனர்ஜியும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் நம்ம சொல்ல வேணாம் டான்ஸ் மாஸ்டர் பற்றி. மாஸ்டர் கலக்கி இருக்கீங்க. நீங்கள் நிறைய படங்களை வந்து ஹிட்டாக சாங் கொடுத்துட்டு நடிக்கலையும் இப்போ கலக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கும்போது மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் இந்த ஹோல் டீமே வந்து ஒரு யங் டீம், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ட்ரெயிலர்லேயே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற இந்த படம். அவருடைய நண்பர் லெனின் சார் அவருடைய பிரசன்டேஷன் ஜிஎஸ் இன்டர்நேஷனலுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும். அவருடைய மதிமாறன் படம் ஓடிடியில் வந்த பிறகு அவ்வளோ பேர் கொண்டாடினாங்க. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் தட் ஃபிலிம் டு ரிலீஸ் இன் ஓடிடி. அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அவருக்கு இந்த படம் தியேட்டருக்களாகவும் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் நான் எதிர்பார்க்குறேன். அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். மிக முக்கியமாக ஒரே ஒரு கோரிக்கை, மார்ச் 7 வந்து பொங்கல் ஹாலிடே கிடையாது. 8 படம் ஒரே தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 8 படம் மார்ச் 7. ஸோ மீண்டும் ஒரு முறை ஊடக நண்பர்கள் சார்பிலும் என் சார்பிலும் எல்லார் மேலும் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஊடகங்கள் ரிவ்யூ கூட பண்ண முடியாது. இப்படி 8 படங்கள் 9 படங்கள் ஒரு தேதியில் போட்டால் நாங்கள் எல்லாருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாத்துலேயும் கோரிக்கை வைக்கிறது, 4 படத்துக்கு மேலே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும். 8 படம் நடுவில் வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முதல்ல 4 படம் அப்படின்னா இன்னும் 4 படம் யாராவது அடுத்த டேட் போட்டால் நல்லாயிருக்கும். 8 படமெல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை. ஸோ இந்த ஒரு சிறப்பான படம் ஊடக நண்பர்கள் அட்டென்ஷனுக்காகவும் அண்ட் மக்கள் எல்லோருமே இந்த படத்தை கண்டிப்பாக திரையரங்களை பார்க்கறதுக்காகவும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டில் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மார்ச் 7 தான் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய தைரியத்துக்கு வாழ்த்துக்கள். அதனால் வந்து வெற்றி பாதிக்கும் நான் சொல்லலை. லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா, ஒரு 4 படத்தில் ஒரு படமாக வரும்போது, 8 படத்தில் 10 படத்தில் ஒரு படமாக வரும்போது, ஐயோ இத்தனை படமா அப்படின்னு இக்னோர் பண்ணிடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். எல்லா தயாரிப்பாளர்களும் மார்ச் 7ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண 8 தயாரிப்பாளர்களுக்கும் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ பார்த்துட்டே வர என்னது 7 8 ஐயோ எப்படிடா இது, எப்படி மக்கள் பார்ப்பாங்க? ஊடகங்களே ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கே டைம் இல்லை. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9 திரைப்படங்கள் வந்தது. அந்த 9 திரைப்படங்களில் யூடியூப் ரிவ்யூ கூட பல படங்களுக்கு வரல. யூடியூப் ரிவ்யூ வரல. நீங்கள் சொல்கிற பாப்புலர் ரிவ்யூவர்ஸே வந்து அந்த படங்களை ரிவ்யூ பண்ணல. இத்தனைக்கும் அந்த படங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். இதுதான் தமிழ் சினிமாவுடைய இது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 9 படத்தையும் பார்க்கணுமா, வேண்டாம் இந்த வாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ண வேணாம்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு போகிறாங்க. நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது ஒரு 3 படம் இருந்ததுன்னா 4 படம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மூலமாக ஆடியன்ஸ்க்கும் போய் படம் சேரும், அட்டென்ஷன் கிடைக்கும், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். இது இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன். யாரெல்லாம் வந்து மார்ச் 7 தான் எங்கள் ரிலீஸ் டேட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக கண்டென்ட்டுக்காக மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அட் த சேம் டைம் எல்லோருமே நீங்களாம் யாரெல்லாம் அந்த டேட் யூஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து, நாங்கள் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தயாரிப்பாளர்களே அவங்களுக்குள்ளே பேசி ஒரு லிமிட்டட் நம்பர் ஃபிலிமில் வரும்போது இந்த படத்துக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. அந்தளவு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஹைலைட்டாக
என்னது டாப் மோஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு ரசிக்கிற ஆளுங்கள்லாம் இந்த படத்தில் இருக்காங்க, ரசிக்கிற நடிகர்கள்லாம். பாரதிராஜா சார் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஒரு இந்த ரோல் முக்கியமான ரோலாக தெரியுது. அது பிறகு வந்து நட்டி சார்லேருந்து ரியோராஜ்லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லோருமே ரொம்ப சூப்பராக. நீங்கள் வந்து சாண்டி மாஸ்டர்லாம் நான் வந்து அவருடைய டான்ஸ்க்கு அவ்வளோ ரசிகன், அவருடைய நடிப்புக்கும் இப்போ வந்து ரசிகன் ஆகிட்டு சாண்டி மாஸ்டருடைய இதெல்லாம் எல்லாரும் ரசிக்கணும் ஆசைப்படுற ஒரு படத்தை சிறப்பான முறையில் வெளியிட்டு பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையணும். அந்த வெற்றிக்காக நானும் வந்து காத்திருக்கிறேன் அண்ட் வாழ்த்துறேன் இந்த டீமுக்கு. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தேன், ஆனால் சார் சொன்னார் சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக வந்து ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் பார்க்க முடியல, ஆனால் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். முன்னாடி அந்த சாங்கு பெரிய ஹிட்ரி, ரங்கம்மா சாங் அட்டகாசமான சாங் ஹிட்டு, கொரியோகிராஃபிலும் இதுலேயும். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு 4 கதை சம்மந்தப்பட்ட கதை. இதில் வந்து நான் வந்து நட்டி சாரோட கதை நான் பண்ணது, பாம்பே செட்டப்பு. சாண்டி மாஸ்டரோட கதை நான் பண்ணது. அது சொல்லும் போது ப்ரொடியூசரோட என்கிட்ட சொல்லும் போது ஃபஸ்ட் டைம் பேசுகிற மேடையில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ப்ரொடியூசர் சொல்லும் போது பாம்பே மாதிரி இருக்கணும், கரெக்டாக அதுமாரி கரெக்டாக பண்ணணும், பாம்பே மாரி செட்டு பண்ணணும், பார்க்கும்போது யாருமே சொல்லக்கூடாது, செட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன். சாண்டி மாஸ்டருக்கும் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, அது வந்து ஒரு குவார்ட்டர்ஸ்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம ப்ரொடியூசர் ராஜேஷ் சாருக்கும், லெனின் சாருக்கும், டைரக்டர் பிட்டோக்கும் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் வணக்கம். நிறமாறும் உலகில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். நான் 3 நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த 3 நாள் was such a beautiful experience. நான் யோகி பாபு சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அண்ட் இது 2வது படம் சார் கூட, அண்ட் he is so supportive and so motivating. And of course அம்மா கூட மறுபடி a second film, and Ma, I love you and I'm so grateful, blessed and lucky to be your daughter on screen and off screen, and I hope I'll make you proud. இந்த படத்தில் நிறைய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. அதில் ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க பிரிட்டோ சார். Thank you so much for this opportunity, and I hope I get to work with you again, and I hope I'm in your next film. And to the entire cast, I didn't get to share my screen with you, but I hope I get to work with each and every one of you. And to the crew, Arjun sir for giving such amazing cinematic shots, and Dev sir for the beautiful music, and to the PRO Yuvraj and Rajesh Anna, thank you for conducting this beautiful audio and trailer launch, and to all the marketing team, thank you so much. Kalyan, you're doing a good job. So yes, thank you. Nandri, meendum sandipom. Thank you. மீடியா பீப்புள், பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதுக்கு காரணம் இந்த ப்ரொடியூசர்ஸ், சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் சிஎஸ் சினிமா, அவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய பிரிட்டோவோட குடும்பத்தினர், அங்கேயும் இருக்கிற பிரிட்டோட குடும்பத்தினர் எல்லாருக்கும் வணக்கம். ரியோ ஒரு நடிப்பு ராட்சசன். பாரதிராஜா சார் சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு இன்னொரு ராட்சசன். நட்டி சார், அப்புறம் சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, இவ்வளோ பேர் தவிர இங்கே இருக்கிற அத்தனை ராட்சசர்களுக்கு தீனி போடணும். அப்போது அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், அதை பிரிட்டோ ரொம்ப அழகாக செஞ்சார். நான் வந்து கூட நடிச்சிட்ருக்கேன், இன்னொரு படம் அடுத்த வாரமே ரிலீஸ் ஆகுதா, அதில் பாருங்கள், மிரட்டியிருப்பார் ரியோ. ரியோ வந்து ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பார். நான் ஒரு ஃப்ரெண்டு இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுப்பார். அந்த வகையில் பிரிட்டோ அவரோட ஃப்ரெண்டு. அதனால் அவரோட ஒரு ஃபங்க்ஷனில் பிரிட்டோ பார்த்து என்னை நடிப்பீங்களான்னு ரொம்ப தயங்கி கேட்டார். ஒரு நாள் தான் நடிச்சிருக்கிறேன், ஆனால் அந்த தீனியானது அவர் போடக்கூடியது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக நாங்கள்லாம் வந்தது. நம்ம மைம் கோபி சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் நல்லா ஓடணும். பிரிட்டோ ஒரு நல்ல டைரக்டர்ன்றது நான் டப்பிங்கில் நட்டி சார் அண்ட் கவிதா அவங்க போர்ஷன் பார்த்தேன், பிரமாதமாக நடிச்சிருக்காங்க.
மிச்சது ஃபுல் படம் நான் இன்னும் பார்க்கல. ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். இந்த கஜேந்திர கர்ப்பன் வாங்க 10 மாதத்துக்கு மேலே. ஆனால் இவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து கருவை கதையாக்கி அதை சுமந்துக்கிட்டு வந்து அதை பிரசவம் பண்ணக்கூடிய நேரம். இதுக்கு வந்து டாக்டர் நல்லா இருக்கணும். கத்திரிக்கோள் கையுமா அலைஞ்சிட்டு செக்ஷன் பண்ணாமல் சுகப்பிரசவமாக கொண்டு வர்றது தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் வேலை. அதை அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ 34 ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தனை பேருக்கும் என்ன பேசினாங்களோ அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி சந்தோஷமாக வந்து மனசார வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இவங்க 2 பேரும். அந்த மாதிரி தீனி போட்ட டைரக்டர். இதில் நடித்த ஒவ்வொருத்தரும் எல்லாம் பிசாசு. இதோ விஜய், ஏகன், லவ்லி, ஐரா, கவிதா சொல்லிட்டேன், சாண்டி மாஸ்டர், நட்டி சொல்லிட்டே போகலாம். அதான் அவங்க உட்காந்துருக்காங்க தலையாட்டிகிட்டே பேரை சொல்லி, ஜீவா, எல்லாரும் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. சொல்லிகிட்டே இருந்தோன்னா அடுத்த படத்துக்கு நேரமாயிரும். ஸோ நீங்கள் வந்து மெயினாக சப்போர்ட் கொடுக்கணும். அதை நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். முதல் பிரசவம் பிரிட்டோவுக்கு, அது சுகப்பிரசவமாக ஆகி அதை கொண்டாடணும். அதோட ஃபங்க்ஷன் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் கட்டாயம் நிஜமாக ஓடி சக்ஸஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவணும் என்று ரொம்ப ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் நன்றி. என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரிட்டோவோட விடாமுயற்சியில் வந்த இந்த நிறமாறும் உலகில் இந்த படத்தில் நான் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சினிமா நடிகனாக வர எல்லாருக்குமே வந்து பாரதிராஜா சார் ப்ராஜெக்டில் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அவர் படத்தில் பண்ண முடியலனாலும் அவருக்கு சன்னாக பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ என்டையர் க்ரூக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரிட்டோ, தேங்க்யூ. வந்திருக்க பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து என்னோடய முதல் படம். நான் இந்த ஜேர்னியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு சின்ன புள்ளியிலேருந்து ஆரம்பித்தது, அது இன்றைக்கி இவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ பிரம்மாண்டமாகவும் வந்திருக்கிறதுல அதுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் படுறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அவரோட முதல் படம். எனக்கு நிறமாறும் உலகில் வந்து முதல் படமாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி. இதில் வந்து நடித்த ஆர்டிஸ்ட்லாம் நான்லாம் கனவோட நினச்சி பார்த்தது கிடையாது. பாரதிராஜா சாருக்கு, வடிவரசி மேமுக்கு, ரியோ அண்ணாவுக்கு, சாண்டி அண்ணானுக்கு, மைம் கோபி அண்ணாவுக்கு, நட்டி சாருக்கு, இவங்களுக்கெல்லாம் பண்ணுவேன்னு எதிர்ப்புட பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா என்னோடய ஸ்டூடியோவில் என் கம்ப்யூட்டரில் அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து இது நம்ம தான் பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை ஒரு மாதிரி பயமாகவும் மறந்துடுறேன். இந்த படத்துக்கு வந்து எனக்கு நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு நடித்த டெக்னீஷியன்ஸ், அவங்க வந்து இப்போ டிஓபி நம்ம அர்ஜுன் அண்ணா, மணிகண்டன். ஸோ அவங்களால தான் வந்து அவங்க க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னால தான் தமிழ் எடிட்டருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிது. அவங்க நல்லா பண்ணனால தான் எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது மியூசிக் பண்ணுறதுக்கு. ஸோ மணிகண்டன் அண்ணா, அர்ஜுன் அண்ணா, அப்புறம் தமிழ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் மைம்கோப்பி அண்ணனை பற்றி சொல்லணும். என்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்க, நிறைய சப்போர்ட். சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு இது வந்து நல்லா பாடுற தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அவங்களும் ஒரு காரணம் தான். ஏன்னா என்னை வந்து எப்போதான் மோட்டிவ் பண்ணிவிட்டு என்னை வந்து இந்த நிலவுக்கு ஆக்கியிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. அடுத்தது ரியோனை பற்றி சொல்லணும். கண்ணம்மா என்னம்மா அப்படிங்கிற ஒரு சாங் வந்து ஃபஸ்ட் நான் கிட்டார் எடுத்துகிட்டு போய் வாசிச்சு காமிச்சேன். நான் எப்படி மியூசிக் பண்ணுவேன் எப்படிங்கிறதான் அவருக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு நீ பண்ண தம்பி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஆர்வத்தில் போயிட்டு என் ஆல்ஃப்ரெண்ட் ஒருத்தன், என் ஃப்ரெண்டு தான், அவன் தான் என் மியூசிக் ப்ரோக்ராமராக இருந்தான். ஸோ அவன்கிட்டேருந்து தான் நிறைய லேர்ன் பண்ணி இன்றைக்கி நான் படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவனுக்கும் ஆல்ஃப்ரெட்டுக்கும் ஒரு பெரிய நன்றி. அந்த இடத்துல பண்ணிவிட்டு நான் ஒரு 3 நாள் கழித்து அண்ணன்ட்ட போட்டு காட்டுறேன். அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி ஏதோ ஒரு பாட்டு மாதிரி இருக்கிறதுக்கு வேறு, இதே மாதிரி இந்த பாட்டு மாதிரியே இருக்கிறது வேறு, நீ எப்படி என்கிட்ட வாசியோ எப்படி பாடினியோ அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் எனக்கு ஸ்பார்க் அடிச்சது.
ஸோ எனக்கு அப்போ தெரியல என்ன நாலேஜுங்கிறது. அப்புறம் அண்ணன் சொன்னனால தான் நான் வந்து திருப்பி போயிட்டு அது ஒரு நாள் வந்து நான் எப்படி பண்ணனோ அதே ஸ்டைலில் பண்ணேன். அது இன்றைக்கி வந்து 7 மில்லியனுக்கு மேலேயும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அந்த பாட்டுனால தான் எனக்கு வந்து ஒரு படமாக இருக்கட்டும், எந்த வாய்ப்பாக இருக்கட்டும், அந்த கண்ணமயனமாங்கிறது தான் எனக்கு அடையாளமாக மாறுனுச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ரியோ அண்ணா. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. அடுத்து சாண்டி அண்ணனை சொல்லணும். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ரங்கம்மா சாங் ரிலீஸ் ஆச்சு. நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய அவங்களோட இப்போ எனக்கு அண்ணன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் இப்போ நல்லா ஒரு மாதிரி நல்லா போச்சு. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் ஐரா அவங்களும் அதே மாதிரி தான். ஒரு டைம் பார்க்கும் போதும் வந்து இந்த மியூசிக் நீ தான் பண்ணுதா, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி என்கரேஜ்மெண்ட்டே இருப்பாங்க. நன்றி ஐரா. அப்புறம் பாலாஜி அவங்க பிரதர் வந்து போன ப்ரிவ்யூ பார்க்கும்போது நிறைய வாழ்த்துனாங்க, நிறையா சொன்னாங்க. நீங்கள் தான் இப்படி பண்ணதா, இது நல்லாயிருக்கு, இந்த சீன் இப்படி நல்லா இருக்குன்னு அவ்வளோ சொன்னாங்க. பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு மெயினாக ஒன்றுனா எஸ்எஃப்எக்ஸ் சுகுமார் அவங்க டீம் ஸ்ரீகாந்த். ஏன்னா எனக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சின்னா அவங்க நல்ல ஒரு மாதிரி லைவ்லாக இருந்துச்சு ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணது. அதனால தான் எனக்கு வந்து இந்த இடத்துல சைலண்ட், இந்த இடத்துல விட்டுடலாம், அது அவங்க ப்ளே அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இது எல்லாம் எனக்கு அமைச்சு கொடுத்தது வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு முதல் படம் வந்து எத்தனை பேர் வந்து லைவ் எடுப்பாங்க தெரியல, 80 to 90% லைவ் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா அதுக்கு முதல் படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனால் வந்து இந்த 2 ப்ரொடக்ஷன், சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், ஜிஎஸ் சினிமா, அவங்க எனக்கு காசு கொடுத்து போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எந்த கேள்வியும் கேட்கல. அதனால் என்னால் இந்த முதல் படத்துக்கு ஒரு 90% வந்து எனக்கு லைவ் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சிக்னேச்சர் ப்ரொடக்ஷனும் ஜிஎஸ் சினிமாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆர்டிஸ்ட் இவங்க இந்த ஜிஎஸ் சினிமா, சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு வே கொடுத்தது வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் பிரிட்டோ அண்ணன். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நான் வந்து ஏன்னா சின்ன வயசில் வந்து அவர்கிட்டையும் அதே மாதிரி தான் நான் சின்ன ஒரு அதை சாங்லாம் கிடையாது, சும்மா கிட்டார் வச்சு நான் ப்ளே பண்ணிட்டு கட்டுக்கும் போது நான் அதை பாட்டாக பண்ணி தரேன். அப்போ சொன்னாங்கண்ணே ரியோனை வச்சு பண்ணித்தரேன்னு முன்னாடி சொன்னாங்க. அப்போ நான் வந்து என்ன மியூசிக் பண்ணுவேன் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அது கிட்டார் வச்சு நான் பாடுவேன், அவ்வளோதான். அன்றைக்கி பண்ணுவோன்னு சொன்னாங்க, அதையே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கண்ணம்மா என்னம்மாவும் அவங்க தான் கூட்டிகிட்டு போய் ரியோனும் கூட இன்ட்ரோ கொடுத்தாங்க. அவங்களால தான் அப்பயும் நம்பினாங்க. அந்த பாட்டு வந்து 7 மில்லியன் அடிச்சுது. அந்த நம்பிக்கையை வச்சு ஒரு நாள் படம் பண்ண போகிறேன். கதை எனக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது நான் நிறையா வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சஜஷன் கொடுத்தேன், இவங்கெல்லாம் வச்சு பண்ணுங்கன்னா செமையாக இருக்கும்னான்ட்டு. அவர் யோசிச்சுட்டு மட்டே ஆடிட்டு அடுத்த நாள் வந்துட்டு தம்பி நீ தான் பண்ணுற அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த நம்பிக்கையை வச்சு இந்த ஒரு படத்தை பண்ணேன். அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன்னே. பிரிட்டோனே நன்றி. அப்புறம் இதில் வந்து அப்புறம் சொல்லணுன்னா மியூசிஷியன்ஸ், இதில் எல்லாமே எனக்கு இந்த மியூசிஷியன்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டாரிஸ்ட் ரிச்சர்ட், டெனர் ஸ்ட்ரிங்ஸு கார்த்திக் வம்சி, லலித், அப்புறம் சாரங்கி மான்மணி, இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் எது இருந்தாலும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து பார்த்து இல்லை பரவாயில்ல நான் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப அவங்களால தான் வந்து இன்றைக்கி இந்த மியூசிக் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது அவங்க மெயின் ரீசன் அவங்க தான். அவங்களுக்கு பெரிய நன்றி. இன்றைக்கி இந்த பாட்டு வந்து நல்லா 1 மில்லியன் போயிட்டுருக்கு, அதை வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி. அதுக்கு வந்து இந்த மிக்ஸ் மாஸ்டரிங் பண்ண அபின் பால், அவர் ஆவேசம், அப்புறம் கும்பலிங் நைட்ஸ், இந்த மாதிரி பெரிய ஹிட் படம் கொடுத்தவங்க தான் அது பண்ணியிருக்காங்க. அவர் சாங் பண்ணி தந்துட்டு அதுக்கப்புறம் நான் பிஜிஎம்மும் ஆர்ஆரும் நானே உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி அவரே இன்வால்வ்மெண்ட்டாக வந்தார். அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தில் வந்து 5 சாங் இருக்குது. சக்தி ஸ்ரீ மேம், அப்புறம் அனந்து சார், அப்புறம் வந்து ஆஃப்ரோ, அறிவு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஷர்தா, இவங்க எல்லாமே பாடி ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக பண்ணாங்க. எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் ஒரு புது மியூசிக் டைரக்டர்னு சொல்லி ரொம்ப இதெல்லாம் எதுவுமே காட்டிக்கலை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தில் வந்து லிரிசிஸ்ட்டு பற்றி நான் சொல்லி ஆகணும். அர்ஜுன் ராஜ்குமார்னு ஒரு ரேப்பர் இருக்கார், அவரே பாடியிருக்கார், அவரே லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, அவருக்கு பெரிய நன்றி. அப்புறமேட்டு ஏஎஸ் தாவூத், இவரை பற்றி சொன்னால் சின்ன வயசுலேருந்து நானும் அவரும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தோம். அப்போலேருந்து இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கார். எது கேட்டாலும் உடனே 5 நிமிஷம் எழுதி தராரு. இன்றைக்கி ரங்கமாக கூட அவர் தான் எழுதியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி.
அப்புறம் இதில் இன்னொரு ஆளை சொல்லியே ஆகணும், அக்ஷரா பாலகிருஷ்ணன் என்னோடய மனைவி. அது அவங்க 2 பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட ஜேர்னியில் வந்து நிறைய சப்போர்ட், ஒரு பேக் போன்னு எல்லாம் சொல்கிற மாதிரி நானும் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்திருக்காங்க எனக்கு. ஸோ அக்ஷரா பாலகிருஷ்ணன் நன்றி. இவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டோ அதே மாதிரி அப்பா, அம்மா, தங்கச்சி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எது நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் இது பண்ணதே கிடையாது. பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சவுண்டுக்கு செய்கிறேன்னு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தேன். அதுக்கு பல காசு கொட்டி படிக்க வச்சாங்க. உடனே முடிச்சு நான் சவுண்டு இன்ஜினியர் படிக்குன்னு சொன்னேன். எதுவுமே சொல்லாமல் அது இது நகையெல்லாம் வச்சு அமுச்சு விட்டாங்க. அவங்க சப்போர்ட்னால தான் எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். அதனால் அப்பா, அம்மா, தங்கச்சிக்கு 3 பேர்த்துக்கும் பெரிய நன்றி. அதுக்கப்புறமேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், நிறைய பேர் இருக்காங்க, அது சொல்லிக்கிட்டே போகலாம். ஹரிஷ், சூர்யா. இவங்க என்ன நான் காலேஜ் போகும்போது எங்கெங்கெல்லாம் போகிறோன்னா நான் வந்து எனக்கு ஓடி கொடுத்துருவாங்க, எனக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கல்ச்சர்ஸ் போக அவங்க எல்லாம் கட் பண்ணிவிட்டு என் கூட வந்துடுவாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இன்றைக்கும் வந்திருக்காங்க. ஹரிஷுக்கும் சூர்யாவுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் அவ்வளோதான், முடிச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் ஒன்றே ஒன்று என்னென்னா, அப்பா வந்து ஒரு தடவை ஒருத்தர் சொன்னார், அந்த மாதிரி 2019 சவுண்ட் இன்ஜின் சேர்க்க போகும்போது எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நீ போய் பாடுறா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒன்று சொன்னார். சினிமாவில் இறங்கியாச்சு, இதோட ஆழத்தை பார்க்காம நீ வரக்கூடாதுடா, என்னங்கிற பார்த்துக்க, போய் வந்துடு அப்படின்னாரு. அப்போ அன்றைக்கி நான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன், வந்துடுவேன். ஸோ என்னோடய இசை பயணம், திரை இசை பயணம் இன்னையிலேருந்து தொடங்குது. இது வரைக்கும் எனக்கு மக்கள் வந்து ஆதரவும் அன்பும் தந்துக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் தந்துவீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய மியூசிக்கால் நான் மக்களை மகிழ்விப்பேன்னு ஆசைப்பட்றேன். நன்றி. நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாஜி பேசுகிறேன். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நிறம் மாறும் உலகில் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பிரிட்டோ ப்ரோ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ ப்ரோக்கு ரொம்ப நன்றி. எங்கள் பிரிட்டோ ப்ரோக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரான லெனின் சாருக்கும் நம்ம ராஜேஷ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக வந்திருக்கு படம். மார்ச்சில் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டோனுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி இந்த படத்தை வந்து என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அவர் அதை கரெக்டாக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து 2 பேருக்குமே நன்றி சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக March 7th வந்து படத்தை தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான வணக்கம். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ அண்ட் குரு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இதில் இங்கே வந்து எல்லாருக்கும் மட்டும் இல்லை, இது இங்கே இருக்கிற குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா பிரிட்டோ தான். எனக்கு வேறு வார்த்தை எதுவுமே கிடையாது. எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் தனித்தனியாக பேசுவார் அவர். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, பொறுமை, அது மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இந்த படத்தில் வந்து இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டோவோட உழைப்பு என்ன, எவ்வளோ அன்பு, எவ்வளவு பாசம் அப்படிங்கிறது வந்து எங்கள் ஒர்க் பண்ணங்க நாங்கள் எல்லாருமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவ்வளோ ஒரு அன்பு. ஐ லவ் யூ பிரிட்டோ, ஐ லவ் யூ தம்பி, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அது எங்களால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. இந்த படத்தில் ரியோ சாருடைய அம்மாவாக நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண், ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண், அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். முதல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றிகள் வந்ததுக்கு. நெக்ஸ்ட்டு என்னோடய டைரக்டர் பிரிட்டோ. நான் இதில் வந்து பாரத சாரோடதும் ரியோ பிரதரோடதும் நான் பண்ணியிருக்கேன் சினிமாட்ராஃபி. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஜிஏ சினிமா அண்ட் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இது கண்டிப்பாக உமன்ஸ் பேஸ்டான கான்செப்ட் தான். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தேட்டரில் வந்து March 7 பாருங்கள். தேங்க்யூ. இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர், இசையமைப்பாளர் மற்றும் இந்த விழாவின் கதாநாயகன் திரு தேவ் பிரகாஷ் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வருக வரவேற்கிறேன். ரங்கம்மா என்ற பாடல் இந்த வருடத்தில் 2025 அந்த பாடல் சிறு குழந்தையிலிருந்து
பெரிய முதியவர் வரை 20 60 வரை 2 80 வரை இருக்கக்கூடிய அனைவரும் உச்சரிக்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. மில்லியன் வியூஸ் வந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இசையமைப்பாளர், இளம் இசையமைப்பாளர் அவர்களை வருகிறவர் என வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து கலையுலக பெருமக்களையும் அனைத்து ரசிக பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு தயாரிப்பாளர்கள் சார்பாக, அதாவது சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் சார்பாகவும் எங்களது தயாரிப்பு நிறுவனமான ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். வரவேற்பு செல்வதற்கு முன்னால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நாங்கள் முழுக்க புதிதாக வரக்கூடிய பாடலாசிரியர், புதிதாக வரக்கூடிய நடிகர்கள், புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிக்க தயாராக இருக்கிறோம். உங்களிடம் திறமை இருந்தால் எங்கள் கதவை தட்டுங்கள். எங்களை பொறுத்தவரையில் இந்த ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனலை பொறுத்தவரையில் இது 2வது படம். முதல் படம் மதிமாறன். அந்த மதிமாறன் படம் மிகச்சிறந்த படமாக, மிகச்சிறந்த குடும்ப சித்திரமாக இன்றைக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தயாரிக்க இருக்கிறோம். விரைவில் நாளை மறுநாளே அடுத்த ஒரு படத்தை ஜிஎஸ் சினிமா தயாரிக்க இருக்கிறது. உங்களிடம் திறமை இருந்தால், நல்ல கண்டென்ட் இருந்தால் எங்கள் கதவை, அலுவலக கதவை எப்போது வேண்டுமானாலும் தட்டலாம். திறமை இருந்தால், எங்களுக்கு பிடித்திருந்தால், பார்வையாளர்களுக்கு பிடித்திருந்தால், ரசிகர்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நாளை இயக்குனர் ஆகலாம். இது சத்தியம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் உண்மையிலேயே. முதல்ல புருட்டோ தம்பி பற்றி சொல்லிக்கிறேன் ஒரு 4 வார்த்தைகள். எங்களோட துவக்கம் வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, எனக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான். முதல்ல அவன் தான் தம்பி தான் வந்து புருட்டோ தம்பியை அறிமுகப்படுத்தினான். வேளாங்கண்ணியில் அறிமுகப்படுத்தினான் தம்பி, சந்துரு தம்பி. அது மூலிமா பழக்கமாக வந்தான். எனக்கு வேளாங்கண்ணியில் நிறைய சொந்தங்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் புருட்டோ தம்பி தான். நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், நிறைய அந்த சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ண சொல்ல எனக்கு எதுவே தெரியாது, உள்ளே போக சொல்ல யாருமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 1000 பேர் எங்கள் மக்கள் இருக்காங்க அங்கே. அதுக்கு முக்கியமான காரணம் புருட்டோ தம்பி. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமான பிள்ளை அந்த பிள்ளை. எப்போதுமே பெரிய மனசோடு இருப்பான், சந்தோஷமாக பாசமாக இருப்பான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆசைப்படுவான். பெரிய மனசு பையன் பிள்ளை. அந்த பிள்ளை ஜாலியாக வருவான். ஆனால் சாப்பிட்டியா கேட்பான். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்தாலும் என்ன கட்டணம் வாங்கி கொடுப்பான். அவன் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது, வரைக்கும் முடியாது சொல்கிறதே கிடையாது. என்ன வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பான். யாரும் பட்னியாக போயிடக்கூடாது, அந்த ஒரு எண்ணம் தான் அவனை இங்கே உட்கார வச்சிருக்கு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்பது பெரிய மனசு அந்த பிள்ளைக்கு. அதனால் இன்னும் பெருசாக வளருவான். ஒரு 10 படத்துக்கு வேலை பார்க்குற விஷயத்த ஒரே படத்தை வேலை பார்த்துட்டான். ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா ஜாம்பவான்கள், எல்லா பெரிய மக்கள் நடித்து பெரிய திறமசாலிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து 4 படத்தை ஒரு படத்தை பண்ணியிருக்கான். அது இவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த வயசு என்ன வயசு இருக்கும் பிள்ளைக்கு? அந்த பிள்ளைக்கு மிஞ்சி படம் 32 வயசு 34 வயசு இருக்கும். நாங்கள் இவ்வளோ வயசாக எனக்கே அறிவில்லை, இன்னும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் இத்தனை பேரையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். எல்லாரும் சந்தோஷமாக வந்திருக்கோம். இங்கே யாருமே துக்கத்தோடு வரவே இல்லை. எல்லாரும் வேலைப்பாடு இருந்தாலும் இந்த வந்ததுக்கு ஒரே காரணம் யாருன்னா புருட்டோ தம்பி. அவ்வளோ சொந்தங்களை சேர்த்து வச்சுருக்கான் தம்பி. அவன் சூப்பராக இருப்பான். அம்மா மேலே பெரிய பாசம். அம்மா வந்து கோவில் பக்கத்தில் எப்போதும் இருப்பாங்க. அம்மா பார்த்து போக சொல்ல, புருட்டோ வீட்டுக்கு போனாலே எப்போதுமே சாப்பாடு இருக்குன்னு சொன்னல, அம்மா கூப்பிட்டு சாப்பாடு கையால் கொடுப்பாங்க. எப்போதுமே மனசார கொடுப்பாங்க. அதில் வசதி இருக்கா, வசதி இல்லையா, பணம் இருக்கா, பணம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நீ வீட்டுக்கு போனால் முதல்ல சாப்பிட்டு தம்பி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. கையில் 10 பைசா இருக்காது அப்போல்லாம். ஆனால் அங்கே போகும்போது எல்லா உறவுகளும் ஒன்றா சேர்ந்து எங்களை அழகாக பார்த்ததுக்கு முதல் விஷயம் புருட்டோ தம்பியா. ரீகன், அவனை ரீகனாக தான் தெரியும் எங்களுக்கு. ரீகன், ஏகன், இங்கே ஒருத்தர் ஏகன் இருக்கான், ரீகன் ஒருத்தர் இருக்கான். அவனை ரொம்ப குட்டி புள்ளியாக பார்த்துருக்காங்க. மினியேச்சராக இருப்பான் அவன். அவன் சிரிப்பு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, உங்கள் நோயெல்லாம் விட்டு போயிடும். மைக்கில் அண்ணன் இங்கே தான் இருப்பார், இங்கே ஒருத்தர். மைக்கில் அண்ணா வாழ்த்துக்கள். அவர் சிரிக்கிறது மட்டும் எங்கேயா அவரை கேட்டு பாருங்க, அவர் சிரிச்சுட்டே இருப்பார். எங்களுக்கு எப்போல்லாம் அந்த மனசை கஷ்டப்பட்டு போர் அடிக்குதோ நாங்கள் 4 நாள் சர்ச்சில் உட்காந்துட்டு இருப்போம். அதில் அண்ணனை கூப்பிட்டுச்சு நிறைய கதை சொல்வார். அண்ணன் சொல்கிற கதையை காதில் கேட்க முடியாது, ஆனால் சிரிச்சுட்டே இருப்போம். கல்லங்கப்பட இல்லாத மனசு அந்த மனசு. அந்த மனுஷனுக்கு ஒரு பிள்ளை இது மாதிரி அழகான பிள்ளை படுறதுக்கு கடவுளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பிரார்த்தனை. அது அழகான விஷயம். அந்த பிள்ளை இன்னும் பெருசாக வளரும். நல்லா கைத்தட்டிக்கலாம். உண்மையில் அறிகளுக்கு இந்த பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கைத்தட்டத்தில் வந்து ரொம்ப நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்காங்க, கையில் பெரிய விஷயம் வச்சுக்கலாம், அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த பாராட்டு ரொம்ப முக்கியம். அந்த கைத்தட்டலுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இந்த மகிழ்ச்சி தான். அந்த பிள்ளைக்கு ரொம்ப குட்டி வயசு. நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக பார்த்தேன். அந்த பிள்ளை இன்றைக்கி வந்து வளர்ந்து கல்யாணம் முடிச்சது பிள்ளை. கடைசியாக சொன்னான் பார், 2 பாட்டு என் பொண்டாட்டி எழுதியிருக்காங்க, இல்லை சோறு போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? அது அழகாக சொன்னேன். கடைசியாக முடிக்கும் போது சொன்னேன், பார் ஞாபகம் வச்சுக்குமா நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது உண்மையிலேயே அந்த பிள்ளை போசல கேட்டேன், என்னடா பஞ்சாபியாக மாறிட்டியான்னு கேட்டேன். மீசெல்லாம் முறுக்கி விட்டுட்டு, மீசியே இருக்காது, இப்போ மீசையை முறுக்கி விட்டுட்டு ரொம்ப அழகாக அவனை ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக இருந்திருக்கான். இங்கே இருக்க எல்லாமே சொந்தம் தான் எங்களுக்கு. நாங்கள் யாரும் வேலை பார்க்க வரவே இல்லை. இது குடும்பமாக தான் வச்சுருக்கோம். எங்கள் குடும்பம் அது.
இந்த குடும்பத்தில் இத்தனை பேர் ஒன்றா சேர்த்துருக்கான், அதுக்கு பெரிய சேர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லலாம் தெரியல எனக்கு. வாடா பாடா சொல்லணும் கூட தெரியல, இயக்குனர் ஆகிட்டாங்க ஐயா. அதை சொன்னேன், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உண்மையிலேயே. சாண்டி ஐயா அவரோட சுறுசுறுப்பு இருக்குல்ல, அப்படி இருக்கும். எறும்பை கழிச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஒரு புத்தில் இந்த எறும்பை கழிச்சு விட்டு என்ன பண்ணுவேன், டக்கு டக்கு டக்குன்னு ஓடும். ஒரு இடத்துல நிற்காது. எப்படி இந்த எனர்ஜி வச்சுருக்க அந்த மனுஷன் அப்படி தான் கேட்பேன். எனக்கு நல்ல பழக்கம். நாங்கள் கிளாஸில் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். யோசிச்சிட்டே இருப்பார், நிறைய விஷயங்கள் யோசிச்சிட்டே இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், உறவாக இருக்கிறதுக்கு காரணமே தான். இங்கே இருக்க எல்லா மக்களும் என் மக்கள். ரியோ தம்பிக்கிட்ட வந்து எப்போதுமே ஒரு இன்னசென்ட் இருக்கும். எப்போதுமே நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன், ரியோ கூட படம் பண்ணணும், ஒரு வாட்டி ஒரு படமாக அது பண்ணணும் அப்படின்னு. முதல் ஜீப் வாங்கும்போது அவன் காட்டின விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது. அந்த பேங்க்கு முன்னாடி நின்று, அண்ணா நான் ஜீப் வாங்கியிருக்கேன்னா எப்படின்னா இருக்குது, அடுத்த கார் மாற்றிட்டான், அடுத்த வாழ்க்கை மாறி இருக்கு, ஹீரோ ஆகிட்டான், இன்னும் ரியோ மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்ச, சக்கரத்தில் கூட நடிச்சதுக்காக வாய்ப்பு கிடைச்சது அண்ணா கூட நடிக்கிறதுக்கு. அது வந்து பீச்சை ஒட்டி ஒரு விஷயம் நடக்கிற விஷயம். அது ரொம்ப மோசமானவன் நான் படத்தில் மட்டும்தான், நேராக கிடையாது. அந்த மோசமான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சது யாருன்னா பிரிட்டோ தம்பி. இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வடிவமைச்சது யாருன்னா பிரிட்டோ தம்பி. ரொம்ப கஷ்டங்க ஐயா, என்னெல்லாம் வேலை வாங்குறது எப்படி வேலை வாங்குவான், என் மனசு கோணாமல் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லி வேலை வாங்கிட்டு போயிடுவான். எத்தனை டே கூட வாங்குவான், ஆனால் அழகாக வாங்கிடுவான். அதனால தான் இந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு பிடிச்ச பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி உண்மையிலே. அந்த படத்தை நீங்கள் கையாண்ட விதம் ரொம்ப அழகாக இருந்தது. என் கூட மதன் தம்பி வந்திருக்கான், இன்னொன்று பிரேம் தம்பி நடிச்சிருக்காங்க, அவங்களும் பெரிய வாழ்த்துக்கள். இங்கே மேடையில் நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு. இந்த பெரிய நடிகை ஒருத்த உட்காந்துருக்கான் தம்பி. தம்பியும் வந்து சிறந்த நடிகை. இவங்க எல்லாரும் கூட படம் நட்டி ஐயா கூட சொல்லணும். நாங்கள் ஐயா வந்து நான் முதல்ல ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. யாரும் அதையும் ஸ்டாப் பண்ண முடியாது, நிறுத்தினா நிறுத்த மாட்டோம், நமக்கு தோணும் நிறுத்தது அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக சொன்னார். நான் அப்போ அவர் பேர் வச்சு பேர் என்ன தெரியுங்களா, ஏலியன். அது ஒரு ஏலியன் அப்படி தான் இருக்கும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், பழகிற விதமாக இருக்கட்டும், அப்படியே காத்துவாக்கில் சொல்லிட்டு போயிடுவார். ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிடுவார். இத்தனை சொந்தங்களையும் ஒருங்கிணைச்சதுக்கு பெரிய நன்றி தம்பியா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணணும், அந்த படத்தில் நாங்களாக இருக்கணும். அதுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொல்லலாம். மணி ஐயா, சாரி மணி வந்து எப்போதுமே ரொம்ப அழகான பிள்ளை. எப்படி காட்டக்கூட அப்படி தான் காட்டுவான். என்னை அழகாக காட்ட சொன்ன இது காட்டதே இல்லை, அவ்வளோ மோசமாக காட்டியிருப்பான். என்ன ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப அழகாக காட்டுறா பிள்ளை, இருக்கத்தான் வரும் கோபியாண்ணா, அது வேற என்ன பண்ணுது அப்படின்வான். அவ்வளோ அழகான ஒரு உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஒரு கேமராமேன் தம்பி. நிறைய படம் பண்ணணும், இங்கே மேடையில் இருக்க எல்லாரும் நிறைய படம் பண்ணணும், வாழ்க்கையை பெரிய இடத்துக்கு போகணும். அப்போவும் இந்த குடும்பத்தை மறக்கக்கூடாது. இந்த படம் எல்லாருக்கும் சிறந்த படமாக அமையும், அது மாற்றுக்கிறதே இல்லை. மறக்காமல் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். யார் மனசையாவது தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தினால் பெரிய மன்னிப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியாவுக்கும் முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கமலா தியேட்டருக்குள்ளே நான் கால் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் ஆகுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்படியே இருக்குது, அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருது. நான் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் வந்ததுங்க. இந்த படத்தில் ஆக்சுவலி நான் ஷூட்டிங்க்கு வரல, ஆனால் நான் என் வீட்டில் இருந்தேன். அதுக்கு நான் பிரிட்டோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என் பொண்ணால். அவங்கள எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்து அம்மாவாக நடிப்பீங்களா மேடம் அப்படின்னாங்க. அம்மாவாக நடிக்க மாட்டேன், அம்மாவாகவே இருக்கேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். அண்ட் இத்தனை நட்சத்திர பட்டாளத்தில் நானும் இருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் நீங்கள் எதிர்பாராதது ஏதாவது இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எதிர்பாராதது நிறைய இருக்குது. எதிர்பார்க்கறது இல்லாட்டாலும் எதிர்பாராதது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கிட்டத்தில் பார்த்த சில நிகழ்வுகள் நீங்கள் அழகாக அந்த ஸ்க்ரீன்குள்ளே பார்க்கலாம், செல்லுலாய்ட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பிரிட்டோ ரொம்ப உழைப்பாடினா, அந்த ஒரு நைட்டு பூரா ஷூட் பண்ணோம் ஹைதராபாத்தில். டாட்டருக்கு நான் கூட போயிருந்தேன். அவ்வளவு ஜுரத்தில், அந்த 103 104 ஜுரத்தில் வந்து உட்காந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோ எனர்ஜியோடு பண்ணிக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் உட்காந்து நானும் குரோசின் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அவருக்கு. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். அவ்வளவு உழைப்பாளி அண்ட் ஹார்ட் ஒர்க், ஈல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரிட்டோ. தேங்க்யூ வெரி மச். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன நானாகவே காட்டியிருக்காரு எல்லா படத்துலேயும். கருவாடு கூட தூக்கி ரொம்ப கல்லெல்லாம் தூக்கி கஷ்டப்படுற கேரக்டர்ஸில் இது ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர். ரொம்ப ஸ்டைலிஷாக என்னை பதிவு பண்ணதுக்கு மணிகண்டன் சாருக்கும் அர்ஜுன் கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். மறுபடியும் நான் எப்போவுமே எல்லா மேடையிலும் சொல்கிற ஒரே விஷயம், ப்ரெஸ் ஒன்லி ஹேஸ்
தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லவ் ஃபார் அஸ். இந்த படத்தை மக்களுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல படங்களை நம்ம வர வைக்கணும். அதனால் நீங்கள் எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் டு ஷேர் என்னோடய டாட்டரோட இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் திருப்பியும் நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாட்டு ரொம்ப 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 நல்லா இருக்குது. தேவி பிரகாஷ் சார் ஃபண்டாஸ்டிக் சாங்ஸ், ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு அந்த சாண்டி மாஸ்டரோட இது சாண்டி மாஸ்டர், தேங்க் யூ வெரி மச் ஃபார் கிவிங் சச் பியூட்டிஃபுல் சாங். அண்ட் இந்த போஸ்டரில் இருக்கிற அத்தனை பேருக்கு எனக்கும் இந்த படத்தில் சம்மந்தமே இல்லை. இவங்களோட எனக்கு எந்த காம்பினேஷனும் வந்ததில்லை. அவ்வளோ அருமையான ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரை நான் வந்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச். வாய்ப்புக்கு நன்றி. அண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரை பற்றியும் நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் no time for everything, and it's a fantastic கலவை. It's a beautiful film. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. Support us. Thank you very much. வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரிட்டோக்கு வணக்கம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் எல்லாருக்குமே வணக்கம். இந்த கதை வந்து நான் வந்து ரியோ சார் இது பண்ணியிருப்பேன். வேளாங்கண்ணியில் ஷூட் பண்ணோம். ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருந்தது எல்லாருக்குமே. ஏன்னா அந்த டைம் வந்து நல்ல வெயில், யாருனாலையும் எல்லாருமே நல்லா உழைச்சாங்க, எல்லாருமே நல்ல வேலை செஞ்சோம். அது ஒரு 10 நாள் ஷூட் பண்ணோம். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எல்லா விஷயமுமே வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எல்லாருமே அதில் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிட்டோக்கு நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.